ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி அண்ணா பையனுக்கு பர்த்டேனால தீக்ஷிதா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு பாதி லெமன் சாப்பாடு தாளிச்சிட்டு ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரசம் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால சரி காலையிலேயே கேக் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. செல்லிக்கு ஒரே ஹாப்பி தான். நேற்றுக்கு பொள்ளாச்சி ரவுண்டிங், இன்றைக்கி ஊருக்கு. நாங்கள் ஊருக்கு போகிறக்கு 9க்கு மேலே ஆயிடுச்சு. தீக்ஷா ஸ்கூலுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தீக்ஷா போகலை. ஏன்னா அண்ணா போகிற வழி தான் ஸ்கூலு. அதனால் கேக் வெட்டிட்டு கொண்டு போய் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்க வச்சுட்டாங்க. கேக் வெட்டுறது குகன், ஆனால் அவன் வரல. செலின்னு தீக்ஷா தான் மெழுகுவத்தியெல்லாம் ஊதுனதுக்கப்புறம் தான் குகன் வந்தான். எனக்கு அந்த தொப்பி வைக்கிறதே பிடிக்கல, வேண்டாம் வேண்டாம்னு எடுத்து விட்டான். கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு செலியை வந்து அந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு தீக்ஷா மேலே அடிச்சுடுவேன்னு சொல்லி ஓடுனா. அவள் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தாள். கேக்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அண்ணா கடைக்கு போகிறதுக்கு நேரமாச்சு, சரி கிளம்பலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். ஒரே அழுகாச்சு தான். டெய்லியுமே இப்படி தான் அழுவாளாம்மா. ஆனால் நாங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறோம். செம்ம அழுகாச்சு. ட்ரெஸ் மாற்றி விட்டால் ஃபேண்ட்டு போட்டு விட்டால் ஒரு கால் போடுறதுக்குள்ளே இன்னொரு கால் கழட்டிடுறா. இப்படியே பண்ண செப்பல் போடுறக்கு அப்படி தான் பண்ணா. டெய்லி 2 பேர் போடுவாங்களாம்மா. இன்றைக்கி நானும் சேர்ந்து 3 பேராக போட்டு விட்டோம். வீட்டில் ஏறி உட்காந்து சரியான அழுகாச்சு தான். அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தீபாவளிக்கு எடுத்த சாரீ வந்து தங்கச்சி கல்யாணம் வருதில்ல, அது கட்டிக்கலான்னு சொல்லிட்டு தைக்கிற கொடுக்குறக்கு எட்டு வந்திருந்தேன். அது கூட கேக்கு தீக்ஷித்துக்கு போட்டு வச்சுருக்கு. அப்புறம் இந்த சாரீ வந்து அண்ணா மீட்டிங் போனப்போ வாங்கிட்டு வந்திருக்கான். போன டைம் வாங்கிட்டு வந்தது அண்ணி வச்சுட்டாங்களாம்மா. அதனால இந்த டைம் வந்தது எனக்கு கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு அதையும் வாங்கி போகையில் கொடுத்துட்டு போயிடலாம் தைக்கிறதுக்குன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்றுக்கெல்லாம் ஊருக்கு போகிறப்போ பாவக்காய் பொரிக்கல. நாங்கள் வரக்குள்ளேயே அண்ணா மருந்தடிச்சு விட்டோம் பாவக்காட்டுக்கு, அதனால வேண்டான்ட்டு பொரிக்கல. அப்புறம் இன்றைக்கி வந்து பொரிச்சிட்டு போகலான்ட்டு வந்தோம். இப்போ தான் காய்க்குது, இன்னும் பொரிக்கல. நான் தான் ஃபஸ்ட் டைம் பறிச்சிருக்கிறேன். பாவக்காய் நல்லா பெருசாகிடுச்சு. நீ நாளைக்கோ நாளானிக்கோ மார்க்கெட்டுக்கு பொரித்து அனுப்பிடுவாங்க. அப்படியே சித்தி காட்டுக்கு வந்துட்டு அங்கே அகத்திக்கீரை இருந்துச்சு, அதுவும் சித்தி அறுத்து கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வரவழில துணியும் கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்து அகத்திக்கீரை பொரியல் செஞ்சு சாப்பாடு வச்சு ரசம் இருந்துச்சு, அதாவது சாப்பிட்டாச்சு.